ஒரு பெண்கிட்ட வந்து தவறா நடந்துக்க முயற்சி செய்றாங்க அப்படின்னும்போது, அந்த நிறுவனம் உடனடியாக ஆக்ஷன் எடுத்திருக்க வேண்டும். மறுபடியும் அதே நபர அங்க வேலைக்கு வச்சிருக்காங்க. அதே நபர் மறுபடியும் அந்த பெண்ணிடமே வந்து போய் டெலிவரி பண்றதுக்காக போயிருக்காங்க. இது வந்து இந்த நிறுவனத்தோட மெத்தனத்த காட்டுது. அதாவது கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி ஜெப்டோ நிறுவனத்தில ஒரு பெண் வந்து வீட்டுக்கு தேவையான பொருட்களா, ஃபுட்டோ ஏதோ ஆர்டர் போட்டிருக்காங்க. அப்போ ஒரு ஊழியர் அந்த நிறுவனத்தில இருந்த ஊழியர் வந்திருக்காரு. அப்போ வந்து அந்த டெலிவரி பண்ணும்போது அந்த பெண்கிட்ட பாலியல் ரீதியான அணுகுமுறைக்கான செயல்கள செஞ்சிருக்காரு. அந்த பெண் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஜெப்டோ நிறுவனத்தில கம்ப்ளைண்ட் குடுத்துருக்காங்க. அந்த சப்போர்ட் அப்படின்னு அதாவது கம்ப்ளைண்ட் குடுக்குற அந்த ஆப்லயே வந்து கம்ப்ளைண்ட் குடுத்துருக்காங்க. கம்ப்ளைண்ட் குடுத்துட்டு அவங்க ஆக்ஷன் எடுத்திருப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு அவங்க மறுபடியும் ஒரு வாரம் கழிச்சு வந்து மறுபடியும் ஆர்டர் போடும்போது அதே நபர் வராரு. இப்போ இந்த பெண் என்ன பண்ணுறாங்கன்னா போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அதாவது இப்போ ஒரு நிறுவனம் வந்து ஒரு நிறுவனத்தில் இருக்கிற ஊழியர் வந்து தவறு செய்தால் அந்த நிறுவனமும் வந்து அதற்கு பொறுப்பேற்க வேண்டும். அதாவது ஒன்ஸ் வந்து உங்கள் நிறுவனத்தில் ஒரு ஊழியர் வந்து ஒரு பெண்ணிடம் தப்பாக நடந்து கொள்கிறாங்க அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது ஒரு ஒரு டெலிவரி பண்ணும்போதே வந்துட்டு ஒரு சில பொருட்கள் ஏதாவது எடுத்துட்டாங்க அப்படின்னும் போதே வந்து அந்த மாதிரி சிறிய விஷயங்களுக்கே வந்து அவங்க ஆக்ஷன் எடுக்கணும். அப்படிங்கிற போது ஒரு பெண்கிட்ட வந்து தவறா நடந்துக்க முயற்சி செய்கிறாங்க அப்படின்னும் போது அந்த நிறுவனம் உடனடியாக ஆக்ஷன் எடுத்திருக்க வேண்டும். ஆனால் எந்த ஆக்ஷனும் எடுக்காம அந்த கம்ப்ளைண்ட்டையும் அவங்க கொடுத்தும் எந்த ஆக்ஷனும் எடுக்காம மறுபடியும் அதே நபரை அங்கே வேலைக்கு வச்சிருக்காங்க. அதே நபர் மறுபடியும் அந்த பெண்ணிடமே வந்து போய் டெலிவரி பண்ணுறதுக்காக போயிருக்காங்க. இந்த நிலையில் வந்து அந்த நிறுவனத்துக்கு மேலே வந்து ஒரு லீகல் நோட்டீஸ் அனுப்பலாம், கன்சியூமர் கோர்ட்டில் போகலாம், அதுக்கான காம்பன்சேஷன் கேட்கலாம். இந்த பெண் வந்து மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்காங்க. அதாவது ஒரு விஷயத்தை இவங்க சொல்லியுமே வந்து அந்த நிறுவனம் பெருசாக எடுத்துக்கல. ஒரு ஊழியரை சேர்க்கும்போது இந்த மாதிரியான வேலையில் ஒரு ஊழியரை சேர்க்கும்போது அவங்களுக்கு ஏதாவது கிரிமினல் குற்றங்கள் அவங்க ஏதாவது இருக்கா, பண்ணியிருக்காங்களா, இப்படின்ற விஷயங்கள் எல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டு தான் ஒரு ஊழியரை சேர்க்கணும். சப்போஸ் அப்படி அந்த ஊழியர் வந்து நல்லவராகவே இருந்திருந்தாலும் மேற்கொண்டு அந்த ஊழியர் ஒரு குற்றம் செய்கிறாரு அப்படிங்கும்போது அந்த நிறுவனம் பொறுப்பேற்று அதற்கான ஏதாவது ஒரு ரெமிடியை கொடுக்கணும். இல்லை அந்த ஊழியர் அங்கேருந்து வேலை நிறுத்தம் பண்ணணும். அதே லேடி அவங்க ஆர்டர் பண்ண இடத்துலையே மறுபடியும் வந்து அந்த ஊழியரை அனுப்பியிருக்கிறது வந்து மிகவும் தவறான ஒரு விஷயம். சட்டத்தில் வந்து இதில் வந்து இந்த நிறுவனத்து மேலே வந்து காம்பன்சேஷன் வந்து கேட்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி தனியாக வீட்டில் இருக்கும் பெண்கள் வந்து ஏதாவது ஒரு ஆர்டர் போடுறாங்க, போடும்போது இந்த மாதிரி ஊழியர்கள் வந்து தவறாக நடந்துக்கிறாங்க, இல்லை வந்து அவங்கள பார்வைகளாலே வந்து செக்ஷுவலாக வந்து அவங்கள அணுகிறாங்க, இல்லை அவங்கள வந்துட்டு அவங்களோட கையை வந்து பிடிக்கிறாங்க, இல்லை அவங்கள வந்து அவமானப்படுத்தும் வகையான வார்த்தைகளை பேசுகிறாங்க அப்படின்னும் போது பெண்கள் வந்து பயப்படாமல் உமன்ஸ் ஹெல்ப்லைனுக்கு கால் பண்ணலாம், போலீஸ்க்கு கால் பண்ணலாம், இல்லை சைபர் கிரைமில் கூட கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் வந்து செய்யலாம். இந்த மாதிரியான குற்றங்கள் செய்வதற்கு 1 வருடம் வரை சிறை தண்டனை வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் சட்டத்தில் இருக்கிறது. இந்த மாதிரியான ஊழியர்கள் எல்லாருமே தவறானவர்கள் அப்படின்னு சொல்லிட முடியாது. மனிதாபிமான அடிப்படையில் சம்டைம்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களை ஹாஷாக பேசுகிறாங்க, எங்களுக்கு மதிப்பு கொடுக்கறது இல்லை, இந்த மாதிரி ஊழியர்கள் சொல்கிறாங்க. உண்மையிலேயே வந்து அவங்க எந்த தவறும் செய்யலை அப்படின்னா அவங்க கேட்குற வந்து அந்த கேள்விகள் வந்து நியாயமானது தான். அதாவது நம்ம தரப்புலையும் ஒரு ஆர்டர் போடுறாங்க, ஒரு பெண் இருக்காங்கன்னா அவங்கள வந்து ஒரு மனிதாபிமான அடிப்படையில் இந்த ஊழியர் என்ன பண்ணுறாருன்னா என்னோடய ஃபோனில் சார்ஜ் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ வாங்க சார்ஜ் போட்டுக்கலான்னு நம்ம வாங்கி அந்த சார்ஜ் போடும்போது அந்த பெண் பார்க்குறாங்க சார்ஜ் வந்து ஃபுல்லாக இருக்குது. அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இவர் ஏதோ தவறான நோக்கத்தோடு தான் நம்மக்கிட்ட வராரு, நம்மக்கிட்ட வந்து இந்த ஹெல்ப்பை கேட்குறாருன்னு. அதாவது இவங்க வெயில்லையும் மழையிலையும் வந்து அலைஞ்சு வந்து நம்ம இந்த வேலையை செய்கிறாங்க அப்படின்ற ஒரு மனிதாபிமான அடிப்படையில் வந்து ஒரு பெண் வந்து இந்த ஹெல்ப்பை பண்ணும்போது அதை தவறாக யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னும் போது ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறாங்கன்னா அந்த நிறுவனம் உடனடியாக வந்து அதற்கு தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். இது வந்து இந்த நிறுவனத்தோட மெத்தனத்தை காட்டுது. இதே வந்து இந்த விஷயம் இன்னும் பெருசாக நடந்திருந்து வேற ஏதாவது ஒரு ப்ராப்ளம் நடந்திருந்தா லாஸ் எவ்வளோ பெரிய லாஸ் வந்திருக்கும் அந்த பெண்ணுக்கு. அதே பெண்ணுக்கு மறுபடியும் வந்து அதே ஊழியர் மறுபடியும் போய் டெலிவரி பண்ணுறாரு அப்படின்னா இந்த நிறுவனத்தோட பெரிய ஒரு மெத்தனமான ஒரு செயலாக தான் இருக்கிறது. அதாவது இந்த பெண் வந்து மனரீதியாகவும் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு செயல், இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்த உடனே அந்த பெண் வந்து அந்த நிறுவனத்திடம் என்ன நடந்துச்சு அப்படின்றத ஒரு கம்ப்ளைண்டாக ரைஸ் பண்ணியிருக்காங்க. அதை அந்த நிறுவனம் வந்து அந்த கம்ப்ளைண்ட்டை வந்து எடுக்காமல் அதுக்கான ஆக்ஷன் எதுவுமே பண்ணாமல்
இருந்த நேரத்தில் இந்த பெண் மறுபடியும் வந்து ஒரு ஆர்டர் போடும்போது அதே நம்பர் மறுபடியும் வீட்டுக்கு வராருன்றது அவங்களோட பெரிய ஷாக்காக இருக்குது. அதாவது இப்போ என்ன பண்ணலான்னா முதல்ல இவங்க என்னைக்கு வந்து முன்னாடி ஆர்டர் கொடுத்தாங்க இல்லையா, அந்த ஆர்டர் டேட்டு, டெலிவரி டைமு, அவங்க வீட்டில் ஏதாவது சிசிடிவி ஃபுட்டேஜஸ் இருந்ததுன்னா அந்த ஃபுட்டேஜஸ், அப்புறம் இவங்க அந்த டேட்டில் வந்து எனக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் நடந்ததுன்னு கொடுத்துருந்த கம்ப்ளைண்ட், இது எல்லாத்தையுமே ஒரு காப்பி எடுத்துட்டு, அது மட்டும் இல்லாமல் அடுத்த முறையும் வந்து இவங்க இதே மாதிரி ஆர்டர் போடுறாங்க, டெலிவரி வருது, அதே நம்பர் வராரு, என்ன டேட் அண்ட் டைம், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுட்டு இவங்க வந்து ஒரு லீகல் நோட்டீஸ் அனுப்பலாம் ஒரு வழக்கறிஞர் மூலமாக. அதுக்கப்புறம் இவங்க வந்து கன்சியூமர் கோர்ட்டுக்கு போகலாம். கன்சியூமர் கோர்ட்டுக்கு போனால் கட்டாயமாக இந்த பெண்ணுக்கு வந்து காம்பன்சேஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.